வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 15 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததோட எப்படா அக்கா வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த வில்லி நேரா அவங்க அக்கா காரிக்கிட்ட வந்துட்டு, அக்கா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் இப்போ தானடி நான் ஊர்லேருந்து வந்தேன், வந்ததும் வராததும் என்னடி சொல்ல போகிறேன்? ஏதாவது நம்ம செங்கல் சூளையில் ஏதாவது பிரச்சனையா? அப்போ ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு வில்லி சொல்கிறாங்க, அக்கா அங்கேயெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே பாரு, முக்கியமாக உன் மாப்பிள்ளையை பற்றி தான் நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏண்டி நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளையை பற்றி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்க. இங்கே பாரு, இந்த மாதிரி குறை சொல்கிறத நிப்பாட்டு. ஏற்கனவே நீ 2-3 தடவை மாப்பிள்ளையை பற்றி சொல்கிறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போன, ஆனால் ஒவ்வொரு முறையும் உன்னால் நிரூபிக்க முடியலை. இங்கே பாரு, இந்த பிரச்சனையை இதோட விடு, அதான் உனக்கு நல்லது. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, அக்கா இந்த வாட்டி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு, அதனால அந்த ஆதாரத்தை நான் உன்கிட்ட காமிச்சே ஆகணும். இங்கே பாரு, சொல்கிறது கேளு, நீ வெளியில் வா அப்படின்னு சொன்னதோட அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, மறுபடி என்னால் நீ சொல்கிறது கேட்க முடியாதுரி அப்படின்னு. அப்போ வில்லி பேச வராங்க, அக்கா அப்படின்னு. அப்போ ஈஸ்வரிக்கு டக்குன்னு ஃபோன் வந்துடுது. ஈஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் வில்லி நினைக்கிறாங்க, சே அக்கா கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வரும் பொழுது இப்படி அக்கா தேவையில்லாம கதை அடிச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்துட்டு அது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் டக்குன்னு நம்ம வில்லி, அக்கா போன் பேசினது போதுக்கா. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு போனை கட் பண்ணிட்டு, ஏன்டி இப்படி பண்ற, இப்ப உனக்கு என்ன தாண்டி வேணும்? அப்ப அக்கா சொல்றாங்க, சரி வா, நீ அப்படி என்னதான் நிரூபிக்க போற அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறாங்க. இங்க போயிட்டு நேரா வில்லி கிட்ட, இவ்வளவு நேரம் அப்படி என்ன தாண்டி சொல்ல வந்த அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இங்க பாரு, நான் சொல்றது பழைய விஷயம்தான், உனக்கு நல்லாவே தெரியும். உன் மாப்பிள்ள அந்த சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறதுக்கான எனக்கு தரமான ஆதாரம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆதாரத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்கிட்ட காமிக்கிறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயோ போதும் சாமி, இதையே நீ திரும்ப திரும்ப சொல்லாத. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா நான் உன்கிட்ட நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நில்லு அப்படின்ட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் காதல வாங்கிடுறாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம ராஜாவை பத்தி சித்தி ஏதோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க போலயே, அதை அம்மா கிட்ட நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேரா அவங்க சித்திய ஃபாலோ பண்றாங்க. சித்தி ரேடா ரூமுக்குள்ள போயிட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வராங்க. அப்ப இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு போயிட்டு ஒரு கப்பல தண்ணி கொண்டு வராங்க. அப்ப சித்தி நடந்து வரும் பொழுது டக்குன்னு மோதிடுறாங்க அவங்க மேல. இதனால அந்த ஃபைல் கீழே விழுந்துருது. கீழே விழுந்த ஃபைல் மேல நம்ம ஹீரோயின் வந்துட்டு தெரியாம தண்ணியை ஊத்தி விட்டுற மாதிரி அந்த ஃபைல் மேல தண்ணியை ஊத்தி விட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் அந்த ஃபைலை டக்குன்னு எடுக்கிறாங்க. சித்தி அதிர்ச்சியாகி, ஏய் என்ன காரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த ஃபைல்ல வந்துட்டு நம்ம ஹீரோவோட போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோ மட்டும் அழிஞ்சு போயிருது. இத பார்த்ததும் நம்ம வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. வில்லி நேரா ஹீரோயினை பார்த்து, ஏய் என்ன காரியம் பண்ணிருக்க, இது எவ்வளவு முக்கியமான ஃபைல் தெரியுமா? அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி இது நார்மலான ஒரு ஜெராக்ஸ் தானே, இதுக்கு போய் ஏன் பயப்படுறீங்க? ஒரிஜினல் டாக்குமெண்டா இருந்தாதான் பயப்படணும், அதுவும் இது நம்ம வீட்டுல உள்ள மாதிரி தெரியலையே. அப்ப சித்தி சொல்றாங்க, இங்க பாரு, நீ அந்த உன் புருஷனை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ மறைமுகமா நீ 2 தடவை இதை பண்ணிக்கிட்டு இருக்க, பாத்துக்கிறேன் இரு அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி
நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அப்ப வில்லி சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லி வந்துட்டு சரியான கோவத்துல, ச்சே இந்த ரேவதி வேணுக்குமே இந்த ஃபைல்ல தண்ணிய கொட்டிட்டா, அவ கண்டிப்பா வேணுக்குமே தான் பண்ணிருப்பா அப்படின்னு இங்க இருந்து போயிட்டு அவங்க அக்காவை பாக்குறாங்க. அவங்க அக்கா கிட்ட, அக்கா உன்கிட்ட காமிக்கிறதுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைலை கொண்டு வந்தேன், ஆனா அந்த ஃபைல்ல வந்துட்டு உன் பொண்ணு தண்ணிய ஊத்திட்டா. இதை கேட்டதும் அக்கா சொல்றாங்க, ஏய் என்னடி சொல்ற, ஃபைல கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா அதுல அந்த சேதுபதியோட சொத்து விவரம் இருக்குல்ல, அது இருக்கு. இத பார்த்ததும் நம்ம அக்கா கேக்குறாங்க, ஏய் என்னடி இது, சேதுபதி குடும்பத்தோட சொத்து விவரம் மாதிரி இருக்கு, இப்ப இதை எதுக்குடி என்கிட்ட கொண்டாந்து காமிக்கிற, அவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன். அதுக்கு சித்தி சொல்றாங்க, அதாவது வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, இதுல கடைசியா உள்ள பேரை பாரு. அப்பதான் நம்ம அக்கா வந்துட்டு அந்த டீட்டெயில பாக்குறாங்க. பார்த்தா அதுல நம்ம ஹீரோவோட பேர் இருக்கு, கார்த்திகேயன் இருக்கு, மத்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு, ஆனா போட்டோ மட்டும் அலைஞ்சிருக்கு. அப்ப அக்கா கேக்குறாங்க, ஏண்டி போட்டோ வந்து அலைஞ்சிருக்கே, இது யாரோட போட்டோ, அந்த கார்த்திகேயன் அந்த சேதுபதியோட பேரன் போட்டோ தானே, இத கொண்டாந்து எதுக்குடி என்கிட்ட காமிக்கிறேன். அப்ப வில்லி டக்குன்னு அந்த ஃபைல வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஹீரோவோட முகம் மட்டும் அழிஞ்சிருக்கு. இத பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க வில்லி. அக்கா இது வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இருந்துச்சு, உன் பொண்ணு தேவையில்லாம இதுல தண்ணிய கொட்டிட்டா, அதனாலதான் இந்த ஃபீஸ் அலைஞ்சு போயிட்டு. சரி அதை விடு, என்கிட்ட முக்கியமான வேற ஒரு ஆதாரம் இருக்கு. இந்த போன்ல உன் மாப்பிள்ளைய கையெழுத்து போடுறது அப்படியே வீடியோவா இருக்கு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி ஏண்டி இப்படி இருக்கிற, தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்ல, அதே நேரம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறாங்க. அப்பதான் அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக இந்த ஃபைல்ல உள்ள போட்டோவை வேணும்னா நீ அழைக்கலாம், ஆனா இப்ப என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு, அத நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஐயோ, ஃபைல எப்படியோ நம்ம வந்துட்டு அழிச்சிட்டோம், ஆனா இதுல உள்ளதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது போலயே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, அப்படி நீ என்னத்தான் காமிக்க வேண்ட குடு அப்படின்னு சொன்னதோட நம்ம வில்லி நேரா அவங்க அக்கா காரிக்கிட்ட அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ வந்துட்டு கையெழுத்து போடுறாரு, அந்த வீடியோ இருக்கு. இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. எதுக்கு மாப்பிள்ள இதோ பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு யாரு கூடயே போயிட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம வில்லி சொல்றாங்க, அக்கா அவன் யாரும் எல்லாம் கிடையாது, அவன் தான் உன்னோட மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல பாத்தியா யாரெல்லாம் நின்னுகிட்டு இருக்காங்கன்னு, அவங்க எல்லாருமே அவனோட அண்ணன்க, நீ இந்த ஃபைல பார்த்தா தெரியும், இவனுங்க 2 பேரும் தான் அப்படின்ட்டு ஃபைல்ல உள்ள போட்டோவையும் காமிக்கிறாங்க. அத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சந்திரா, அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாக்கா உன் மாப்பிள்ள தாங்க அந்த சேதுபதியோட பேரனே, அது தெரியாம நீ இத்தனை நாளும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, உன்கிட்ட இதை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாளும் போராடிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேன்ட்ட, பாத்தியா நம்ம எல்லாரையுமே எப்படி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. இத கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. இப்படி நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா உன்னை எச்சரிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா, ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்ப பாத்தியா இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை எப்படி ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு இப்ப புரியுதாக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்ப இத்தனை நாளும் அவன் என்னை ஏமாத்தி இருக்கானா, அவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரனா அப்படின்னு சொல்ல, அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா சித்தி சொல்றாங்க அப்படின்னு இப்படி பிளைண்டா நீங்க எல்லாத்தையும் நம்பாதீங்க. அப்ப சித்தி சொல்றாங்க, இங்க பாரு, நான் ஒன்னும் எதுவும் தேவையில்லாத ஆதாரத்தை எல்லாம் கொண்டுட்டு வரல, வீடியோ ஆதாரத்தோட வந்திருக்கேன், அக்கா பார்த்துட்டு தான் கேக்குறா அப்படின்னு சொன்னதோட செம ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். அப்ப நம்ம ஈஸ்வரி வந்துட்டு சரியான கோவத்துல வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. அப்ப வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. வந்ததோட நம்ம ஹீரோவும் வராரு. ஹீரோ வந்ததோட வில்லி ஹீரோவை பார்த்து, இத்தனை நாளும் நீ அக்கா காரிக்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தியல்ல, இப்ப உன்னோட பொய் எல்லாத்துக்குமே நான் ஒரு முடிவு கட்டிட்டேன் அப்படின்னு அந்த வில்லி சொல்றாங்க.
இத கேட்டதும் நம்ம ஹீரோ கேக்குறாரு, அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அப்பதான் நம்ம அக்கா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, இங்க பாருங்க, நீ இந்த அளவுக்கு என்னை ஏமாத்திருப்ப அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு அப்படி நான் என்ன துரோகம் பண்ணேன்? இது மாதிரி அந்த சேதுபதி என் அம்மாவையும் என் அக்காவையும் காலி பண்ணான். இப்ப இந்த குடும்பத்துக்குள்ள ஒண்ணு அனுப்பி விட்டுட்டு எங்க எல்லாரையுமே ஏமாத்த பாக்குறானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ஹீரோ எதுவுமே பேச முடியாம அமைதியா நிக்கிறாரு. அப்பதான் வில்லி கேக்குறாங்க, பாத்தியாக்கா, எப்படி அமைதியா நிக்கிறத பாத்தியா? இவன் மேல தப்பு இருந்துச்சுக்கா, அதனாலதான்க்கா அமைதியா இருக்கான். இவனை இந்த இடத்த விட்டு இப்ப உடனே அனுப்பியிருக்கா. இவன் இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். இதை கேட்டதும் ராஜா அதிர்ச்சியாகி, ஏய் சந்திரா, என்ன பேசுற? நம்ம பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகியிருக்கிறது உனக்கு தெரியாதா? இப்ப அவரை மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்புனா நம்ம பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படும். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. உங்களுக்கு இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சும் அமைதியா இருந்திருக்கீங்க. அக்காவை ஏமாத்திருக்கீங்க. அத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசுக்குள்ள யோசனையே இல்லையா? இப்படி அக்காவை ஏமாத்திட்டு எப்படிதான் உங்களால இப்படி பேச முடியுதோ அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் அந்த ராஜா சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீ இப்படி பேச மாட்டேன். மாப்பிள்ளைய அனுப்பி விட்டுட்டு என் பொண்ணு வாழ விட்டியே ஆக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு ஈஸ்வரி, உன் தங்கச்சிதான் முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்துறாத. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, போங்க நிப்பாட்டுங்க. அப்ப இவன் தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து அமைதியா இருந்தீங்களா? உங்களோட அமைதிக்கு இதுதான் காரணமா? இதுக்கு மேலேயும் கண்டிப்பா நான் மன்னிக்க முடியாது. இவனை இந்த வீட்டை விட்டு நான் இப்பயே அனுப்பியே ஆகணும். இப்ப நீ இந்த வீட்டை விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்பதான் டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் நேரா ஹீரோவை பார்த்து, ஒரு நிமிஷம் நில்லுங்க ராஜா, நீங்க எங்க போறீங்க? நீங்க இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க என்னோட புருஷன், அதனால நீங்க இந்த இடத்தை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் வில்லி கேக்குறாங்க, ஏய் உனக்கு யாரு இவ்வளவு தைரியம் கொடுத்தது? அக்காவையும் எதிர்க்கிற அளவுக்கு வந்துட்டியா? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நீங்க சொல்ற எல்லாத்துக்குமே தலையாட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இவர் அப்படி என்ன தப்பு பண்ணாரு? இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நினைச்சாரு. மத்தபடி அவர் மேல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க சித்தி, நீங்க எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க. இதோட இந்த பிரச்சனையே நிப்பாட்டுங்க. அம்மா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இந்த குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இவர் இப்படிப்பட்ட ஒரு பொய்ய சொன்னாரு. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துருங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன, என் அம்மாவும் என் அக்காவும் இறந்தத என்ன மறக்க சொல்றியா? அது என்னைக்குமே நடக்காது. இங்க பாரு, என் அம்மாவும் அக்காவும் எவ்வளவு இன்னசென்ட் தெரியுமா? அவங்க இன்னைக்கு இறந்ததுக்கு முக்கிய காரணமே இவன் குடும்பத்துல உள்ளவங்க தான். அப்படி அவன் குடும்பத்துல உள்ளவங்க எப்படி வந்துட்டு இங்க வர முடியும்? இவன் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம கோவப்படுறாங்க. சோ இதையெல்லாம் கேட்டுட்டு செம ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, இதுதான் உங்களோட முடிவா? அவர் இந்த வீட்டுல இருக்க கூடாதா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொன்னதோட சரியான கோவப்படுறாங்க நம்ம வில்லி, நம்ம ஹீரோயின். அப்ப ஹீரோயின் நேரா அவங்க அம்மாவை பார்த்து, சரிம்மா, அவரே இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னா நானே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை தடுத்து, இங்க பாரு, நீ எங்கேயும் வர வேணாம், நீ இங்கே இரு. அத்தை ஏதோ கோவத்தினாலதான் இப்படி பேசுறாங்க, தயவு செஞ்சு அவங்க மேல கோவப்படாத. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு ராஜா, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்க அப்படிங்கிறது அது எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு உன் அம்மாவையே நீ இழந்திருக்க அப்படின்னா இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால நான் கண்டிப்பா வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன். எங்க அம்மாவோட இந்த முடிவு ரொம்ப பெரிய தப்பு. எங்க அம்மா யோசிக்காம இப்படி ஒரு முடிவு பண்ணாங்க, எதுவும் தெரியாம இப்படி பண்றாங்க. அதே மாதிரி நானும் முடிவு பண்ண மாட்டேன். நீங்க வாங்க ராஜா, நம்ம இந்த வீட்டை விட்டு போவோம். அம்மா, ஆனா ஒரு நாள் இல்லைன்னா பாத்துக்கோங்க, நீங்க இப்படி அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ராஜாவை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க.
அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம்.